ஓகே நண்பர்களே, இப்போ என்னென்னா இப்போ சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. நல்லபடியாக விசாரணை போயிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக வர வேண்டியதுன்னா கண்டிப்பாக நல்ல தீர்ப்பாக வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த மாநாட்டுக்கும் சரி, பொதுக்கூட்டத்துக்கும் சரி, பிரச்சாரத்துக்கும் சரி போயிட்டு யாராச்சும் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்களும் சேஃபாக இருங்க. இங்கே போகலாமா, இங்கே போனால் நமக்கு சேஃப்டியாக இருக்குமா, இத்தனை பேர் வருவாங்களா, இத்தனை பேர் கூடுவாங்களா? ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் விக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நம்புகிறேன். மார்னிங் நியூஸ் பார்த்தேன். இதுமாரி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு போட்டிருந்தாங்க. டிவிக்கு இதுமாரி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சிபிஐக்கு மாற்ற சொல்லி எஸ்ஐடி கீழே சிபிஐ ஒரு கோர்ட்டே கோர்ட்டே ஒரு ஜட்ஜை ஒரு குழு அமைச்சு அது சிபிஐ எஸ்ஐடி விசாரணைக்கு அமைச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். அது ஆதரவு அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுமாரி எங்களுக்கு போலீஸ் தான் கூட்டம் விட்டாங்க கரூர் மீட்டிங்க்கு, இங்கே பேசணுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க தான் கூட்டம் விட்டாங்க. அதை எப்படி இந்த 4 மாவட்டத்தில் இல்லாதது அவங்களே கூப்பிட்டு விட்டாங்க. அதுவே எங்களுக்கு சந்தேகமாதுன்னு அப்படி சொல்கிறாரு. அடுத்தது ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அடுத்து என்ன விஷயம் வைக்கிறாருன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு அட்வொகேட்டே கிடைக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க கவர்மெண்ட்டு. நாங்கள் சரி தமிழ்நாடு அரசு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒன்மேன் அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியை கமிட்டி அமைச்சு இதுமாதிரி விசாரணை பண்ண சொன்னாங்க. ஆல்ரெடி போட்டாச்சு. ஆல்ரெடி இதுமாரி தீர்ப்பு வாங்கி இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சரியாக கொடுக்கலன்னு எங்களையே மாதிரி குற்றவாளி மாரி இப்போ டார்கெட் பண்ணுறான்னு அதுமாதிரி சொல்லியிருந்தார் அதர்ஜுனா. அதனால தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் தேடி போனோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி விட்டுருக்காங்க. அது நல்லபடியாக நல்ல ஒரு விசாரணை அமைச்சு நல்ல ஒரு தீர்ப்பாக வரணும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுமாரி தளபதி விஜய் அவர்கள் 41 குடும்பங்களும் தத்தெடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு 41 உயிர் போயிருக்கு. அது ரொம்ப கஷ்டம். அது அவருக்கே மனசு கேட்காம லைஃப் லாங் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. சொல்லியிருக்காரு ஆதரவுனா. அவர் கண்டிப்பாக நினச்சிருப்பார். நினைக்காம எப்படி இருப்பார்? ஒரு சில அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நியூஸில் பார்த்தேன். இதை இப்போ இன்றைக்கி ஒருத்தர் நாகேந்திரன் இன்றைக்கி இல்லை, ஒரு 2 days முன்னாடி நாகேந்திரன் ஒருத்தர் ரோடி போல் அது இறந்துட்டார். அதுக்கு வேசரபாடி சம்திங் ஏதோ ஊர் அவர். அதுக்கு 1500 போலீஸ் நினைக்கிறேன் சம்திங் ஏதோ ஒன்று. அதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. இப்போ விஜய் பிரச்சாரத்தப்போ வெறும் 550 காவலர்களை எப்படி அப்படி கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம், நியாயமான விஷயம். அரசியல்வாதி கேட்குறாங்க, நியூஸில் போடுறாங்க. ஏன்னா இத்தனை 30,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சு நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5000 போலீஸாச்சும் வச்சுருக்கணும். 10,000 கண்ட்ரோல் பண்ண மோஸ்ட்லி மக்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அதுவே பண்ணாமல் விட்டீங்க. அது கேள்வி கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இதுமாரி போட்டிருந்தாங்க. இதுமாரி 1 monthக்கு நீங்கள் எவ்வளோ விசாரணை பண்ணியிருக்கீங்க அதோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பண்ண சொல்லியிருக்காங்க சிபிஐ கிட்டேருந்து. மோஸ்ட்லி ஆதோஜன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்கள் அவங்க இதுமாரி கரூரில் இன்சிடென்ட் நடந்ததில்ல, அதை எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. பட் நாங்கள் அங்கே இருக்க ட்ரை பண்ணோம். காவல் ஆய்வாளர்கள் எங்களை போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையாக சொல்கிறாரோ போய் சொல்கிறாரோ அது விசாரணை தெரியும். சிபிஐ விசாரணை நல்லபடியாக விசாரணை மக்களுக்கு 41 பேருக்கும் நல்ல ஒரு தீர்ப்பாக அமையணும். 41 பேருக்கும் சிபிஐ நல்ல ஒரு தீர்ப்பாக விசாரித்து கொடுக்கணும். அது ரொம்ப மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இனிமேல் வர எந்த அரசியல் கட்சி பிரச்சாரமும் சரி, பொதுக்கூட்டமும் சரி, இனிமேல் காவல்துறைக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை, தயவு செய்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அது எந்த ஆட்சி நடந்தாலும் எது நடந்தாலும் மக்களுக்கு முக்கியமாக சேஃப்டி முக்கியம். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் சேஃப்டி. நான் பார்க்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சி அதுக்கு நீங்கள் பாதுகாப்பாக முன்கூட்டியாக என்னென்னா இப்போ எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் கூட முடியும்,
பாதுகாப்பு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் பொதுமக்களுக்கு. இப்போ 41 பேர் ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப மனவேதனைக்கு உள்ளது தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இன்னொரு பாயிண்ட்டை வச்சாங்க. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து எங்கள் கட்சியை முடக்க பார்க்குறாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு எங்கள் மீடியாவை பேச விட மாட்டுறாங்க. பேசினாலும் நீங்கள் வர வேணாம் சொல்கிறாங்க. பாதுகாப்பு கொடுக்க மாட்டுறாங்க. சோஷியல் மீடியாவில் பேசின எங்கள் நண்பர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து யூடியூபர்ஸில் பல பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸை எப்படி தான் கொண்டு போக பார்க்குறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் 27% வந்து ஓட்டு இருக்குது கணிச்சு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு. ஓகே நண்பர்களே, இப்போ என்னென்னா இப்போ வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. நல்லபடியாக விசாரணை போயிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக வர வேண்டியதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் அதை எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக நல்ல தீர்ப்பாக வரும். அதுமாதிரி இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு நல்ல அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அது சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த மாநாட்டுக்கும் சரி, பொதுக்கூட்டத்துக்கும் சரி, பிரச்சாரத்துக்கும் சரி போயிட்டு யாராச்சும் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்களும் சேஃபாக இருங்க. இங்கே போகலாமா, இங்கே போனால் நமக்கு சேஃப்டியாக இருக்குமா, இத்தனை பேர் வருவாங்களா, இத்தனை பேர் கூடுவாங்களா, நான் உங்கள் சேஃப்டிக்கோசம் சொல்கிறேங்க. வேறு எந்த கட்சிக்காரனும் நான் மீன் பண்ணலை. நீங்கள் வந்து கரெக்டாக சேஃபாக போங்க. அவங்களுக்கோசம் நான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். நல்லபடியாக சேஃபாக இருங்க. நல்ல ஒரு தீர்ப்பாக வரும் 41 பேருக்கும். அது நல்லபடியாக அமையும். எல்லோரும் நல்லா இருப்போம். நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.